வணக்கம். G3 செய்திகளுடன் இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி. சேத்துப்பட்டு அடுத்த தேவிமங்கலம் வெள்ளைமலை பாலமுருகன் ஆலயத்தில் 60 அடி உயரத்தில் அந்திரத்தில் பறந்து வந்து முருகனுக்கு மாலை சாற்றி பக்தர் நேர்த்திக்கடன் செலுத்தினார். காண்போரை சிலிர்க்க வைத்தது. இனி விரிவான செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த தேவிமங்கலம் கிராமத்தில் உள்ள வெள்ளைமலை பாலமுருகன் ஆலயத்தில் ஆடி கிருத்திகை முன்னிட்டு காலையில் பாலமுருகனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர் ஒருவர் மார்பில் உரல் வைத்து பச்சரிசி மாவு இடித்து நேர்த்திக்கடன் செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அலகு குத்தி தேர் இழுத்தனர். அந்திரத்தில் தொங்கியபடியும் தீச்சட்டி ஏந்தியும் வேல் குத்தியும் பாலமுருகனுடன் வீதி உலா வந்தனர். அதனைத் தொடர்ந்து கோயில் வளாகத்தில் 60 அடி உயரத்தில் அலகு குத்தி பறந்தபடி கைக்குழந்தையுடன் சென்று சுவாமிக்கு மாலை அணிவித்து தீபாதாரணை செய்து பக்தர்களுக்கு எலும்பிச்சம்பழம், பூ ஆகியவற்றை மேலிருந்து இறைத்தனர். அதேபோல் தலைகீழாக தொங்கியபடி பறந்து வந்து மாலை அணிவித்து வேண்டுதலை நிறைவேற்றினர். மேலும் கோயில் வளாகத்தில் தீக்குண்டம் அமைக்கப்பட்டு திரளான பக்தர்கள் விரதமிருந்து கோயிலை 3 முறை சுற்றி வந்து தீ மிதித்தனர். இந்த வெள்ளைமலை முருகன் கோயில் ஆடி கிருத்திகை தீமிதி திருவிழாவில் சேத்துப்பட்டு, போலூர், நம்பேடு, சென்னை மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும், கர்நாடக மாநிலம் பெங்களூர் மற்றும் பல்வேறு பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷத்துடன் பாலமுருகனை வணங்கி தரிசனம் செய்தனர். G3 செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்.